அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களும் யூடியூப் நண்பர்களும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 67. இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீர்களா என்று கூறினார். அப்போது அவர், அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பசுமாட்டை உங்களை அறுக்க சொல்கிறான், குர்பான் கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களை என்ன கிண்டலா பண்ணுற அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் கேட்கின்றார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை போன்ற அறிவில்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க, நான் அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்யறது கிடையாது, எது சொன்னாலும் செய்யறது கிடையாது. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள். பலவிதமான பாக்கியங்களையும் பலவிதமான அற்புதங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் பார்த்தார்கள். பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் உரை நிகழ்த்துவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.